இரண்டு விடயம், அதாவது அரசில் இரண்டு பேரும் இபிஆர்ல பெண்டாலும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் டக்ளஸ் தேவானந்தம் இபிஆர்எஃப் இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அது வேற விடயம். ஆனால் இன்று முன்னொரு காலத்தில் ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனால் அவர் வைக்கிற அதே குற்றச்சாட்டை இன்று டக்ளஸ் தேவானந்தம் அவர்களும் வைக்கிறார். அரசியல் இருக்கிறவர். ஆனால் இவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூட்டமைப்பு இரண்டு பேரும் உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். எப்படி நீங்கள் இதில் இல்லை என்று தமிழ் தேஸ் நான் முதலிலே நண்பர் பிரேமச்சந்திரனுடைய விவகாரத்துக்கு வருகின்றேன். நான் இங்கே ஆழமாக எந்த விடயத்தையும் விமர்சிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை கட்டிக்காக்க வேண்டிய கடமை எங்களுக்கு எல்லோருக்கும் உண்டு. நாங்கள் ஒன்றாக கடமையாற்றி வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒன்றாக செல்ல வேண்டும். ஆனால் ஒன்றை நான் கூற விரும்புகிறேன், எங்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு யாரும் இதுவரையில் இந்த மண்ணில் பிறக்கவில்லை, மறந்து விடாதீர்கள். நாங்கள் அரசியலுக்காக எத்தனையோ கஷ்டங்களை தாங்கியிருக்கிறோம். அதற்கு ஒரு பெருமதி உண்டு. அவனும் இவனும் விலை கொடுத்து வாங்குவதற்கு நாங்கள் ஒன்றும் செல்ல காசுகள் அல்ல. ஆனால் நண்பர் பிரேமச்சந்திரன் அவர்கள் சொல்வது போல அரசாங்கத்துக்காக திரு சிவாஜிலிங்கம் போட்டியிடுகிறார். ஜனாதிபதி தேவானந்தா சொன்னது நீங்கள் கைமாறாக, அதாவது இலங்கைக்கு என்னை வரவிடுங்கள், இலங்கையில் நான் வந்து என்னை வாழ விட்டு உங்களுக்கு கைமாறு செய்வதாக, அந்த கைமாறு தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வழங்குவது. நிச்சயமாக இல்லை. அதாவது நண்பர் பிரேமச்சந்திரனுடைய குற்றச்சாட்டு எதுவெனில், இன்றைக்கு திறக்குறளை சொல்லியிருக்கிறார், ஏதோ நான் 3 மாதங்களாக அரசாங்கத்துக்கு புகழ் பாடியது போலவும் திரு சிவாஜிலிங்கம் போட்டியிடுகிறார் அரசாங்கத்துக்கு ஆதரவாக என்கிற தோரணையிலே அவர் கூறியிருக்கிறார். இதை இட்டு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. எதற்காக தம்பி பிரேமச்சந்திரன் இப்படி அவசரப்பட்டு பேசுகிறார்? திரு சிவாஜிலிங்கம் போட்டியிடுவதன் காரணமாக சரத் பொன்சேகாவினுடைய வாக்குகள் சிதறிவிடும் என்று கருதுகிறாரா? அப்படியானால் அவர் சரத் பொன்சேகாவைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்க வேண்டும் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறாரா? ஒன்றை நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். கூட்டமைப்புக்குள்ளே ஒரு குழுவினர் சரத் பொன்சேகாவை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஒன்றை நான் உறுதியாக சொல்லுகிறேன், ஒரு பொழுதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களையோ அல்லது சரத் பொன்சேகா அவர்களையோ ஆதரிக்கின்ற முடிவை எடுக்க மாட்டாது, எடுக்க முடியாது. அதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். எங்களிலே 5 பேர் 7 பேர் பகிஷ்கரிப்பை ஆதரிப்பவர்களிலே 5 பேர், உள்ளே இருக்கிற அண்ணன் கனகரத்னம் உட்பட, வெளிநாட்டிலே இருக்கிற தம்பி ஜானந்தமூர்த்தி உட்பட பெரும்பான்மையான எம்பிக்களுடைய கருத்து பிரதான வேட்பாளர்களிலே எவருக்கும் ஆதரவில்லை என்பதுதான். தேவானந்தா அவர்கள் சொன்னது பற்றி சொன்னீர்கள். ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு திரு சிவாஜிலிங்கம் அங்கே போட்டியிடுகிற பொழுது சரத் பொன்சேகாவுக்கு அணிக்கு மாத்திரம் வலிக்கவில்லை, ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகிற மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய அணிக்கும் வலிக்கிறது. நாங்கள் 2 பக்கமும் இடிக்கிறோம். ஏனென்றால் தமிழ் மக்கள் இவர்களிலே எவருக்கும் வாக்களிக்க கூடாது என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்துவதற்கான ஒரு தார்மீக நியாயம் என்று நான் கருதுகிறேன். நான் நன்றி சொல்ல வேண்டும். தேவானந்தா அவர்கள் இப்படி சொன்னதற்காக நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்? அவர் எங்களை சிறுமைப்படுத்துவதன் நோக்கமே திரு சிவாஜிலிங்கம் அவருடைய வேட்பினை கொச்சைப்படுத்தி அதனூடாக மலினப்படுத்துவதற்கான முயற்சி. ஏனென்றால் அவருக்கும் இங்கு வலிக்கிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கியை கொடுக்க வேண்டிய கடமைப்பாட்டை நண்பர் தேவானந்தா கொண்டிருக்கிறார். அவருக்கு வலிக்கிறது திரு சிவாஜிலிங்கம் களத்தில் இருப்பது, வேறு சிலருக்கு வலிக்கிறது திரு சிவாஜிலிங்கம் களத்தில் இருப்பது. ஆகவே திரு சிவாஜிலிங்கத்தினுடைய அவர் களத்திலே இருக்கிற அந்த நிலைமையை தாக்குவதிலே வெவ்வேறு துருவங்களாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒற்றுமை காண்கிறார்கள், வேற்றுமையிலே ஒற்றுமை காண்கிறார்கள். இது போதும் எங்களுடைய தார்மீக நிலைப்பாட்டை இனிவரும் காலங்களில் டெலோ வந்து அதாவது இபிடிபியுடன் சேர்ந்து பொது தேர்தலில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அதாவது நான் சென்ற தேர்தலிலும் சொல்லியிருந்தேன், பிறகு சொன்னேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நாங்கள் நிச்சயமாக நீடிப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைவது என்கிற பேச்சுக்கே இடமில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கதவுகள் சகல தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் திறந்திருக்கின்றன. அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த லட்சியத்தை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்டதோ, எந்த லட்சியத்துக்காக செயல்பட்டு வந்திருக்கின்றதோ, எந்த லட்சியத்தை முன்வைத்து செயல்பட போகிறதோ,
அந்த நோக்கத்தோடு அவர்களும் இணைந்து கொள்ள முடியுமாக இருந்தால் எந்த லட்சியம், அதாவது தமிழ் மக்களை இன்று பலர் எனக்கும் அது எனக்கும் ஒரு கேள்வி. அது இப்பொழுது தற்கால சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இலக்கு என்னன்னு கொஞ்சம் விளங்கப்படுத்த நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும் திம்பு தீர்மானங்கள், திம்பு தீர்மானத்தை வைத்துக்கொண்டு அது தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலான தீர்வு என்பது தனிநாடு என்று எவரும் அதுதான் ஒரே தீர்வு என்று தீர்மானத்தின் அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்களுடைய தாயகத்திலே நாங்களே ஆளக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு அதை ஒரே நாட்டுக்குள்ளே காண முடியும். அதுதான் எங்களுடைய அப்படியான ஒரு தீர்மானம். அந்த திம்பு தீர்வத்தை நீங்க அடையறதுக்கு சிலபல பல ஆண்டு காலமாக மாறலாம். எனவே தமிழ் மக்கள் பட்ட கஷ்டம், நஷ்டம், துன்பங்கள் எல்லாம் இன்னும் பல வருடங்கள் நீடிக்கிறது ஒரு பொருத்தமான விஷயமா, அல்லது எல்லோரும் பேசி கதைத்து அதை விட ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை தமிழ் பேசும் மக்கள் எடுக்கின்ற ஒரு தீர்வுக்கு வருவது நல்லமான்றது. அதாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இங்கேதான் நாங்கள் போட்டியிட வேண்டிய அந்த தேவை நியாயப்படுத்தப்படுகிறது. 2 பிரதான கட்சிகளுக்கும் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற எண்ணம் கிடையாது. அது அவருடைய கவலை அல்ல. அவர்கள் வேறு விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யுத்த வெற்றிக்கு நீ காரணமா நான் காரணமா என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் பல லட்சம் மக்களை வாழ்வை அடித்து நொறுக்கி பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களுடைய மரணத்திற்கு வழிவகுத்த யுத்தத்தின் கதாநாயகன் நீயா நானா என்ற போட்டி இங்கே. அதனால் தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இங்கே பிரச்சனை இருக்கிறது, இது எரிகின்ற பிரச்சனை. யுத்தம் முடிந்திருக்கலாம், ஆனால் எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு வேண்டும். தமிழ் மக்கள் தீர்வினை கோரி நிற்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல அரைகுறை தீர்வு, நான் உங்களுடைய கருத்தை மலினப்படுத்தவில்லை, அரைகுறை தீர்வு வேண்டாம், அரைகுறை தீர்வு நிரந்தரமான நீதியான ஒரு தீர்வு. அதைத்தான் என்னுடைய பிரச்சனை. இப்பதான் நான் இப்ப முன்னுக்கு வைக்க போறது பிரச்சனைகள். இப்ப இந்த போராட்டம் ஆரம்பிச்சு 60 வருஷம், ஆயுத போராட்டம் 30 வருஷம். இந்த 60 வருஷம் பல கோடி கணக்கான பல உயிர்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, பல ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்த சூழ்நிலை இன்று யுத்தம் வேறொரு நிலைக்கு வந்திருக்கிறது. யுத்தம் பெரும்பான்மை அரசாங்கத்தை பொறுத்தளவிலே அவர்கள் வெற்றி கொண்டதாக கருதுகின்றார்கள். ஆனால் சிறுபான்மையுடைய பிரச்சனை அப்படி இருந்து கொண்டது. இருந்தாலும் அந்த அடிப்படை பிரச்சனைகள் ஒரு அணுவேனும் அசையாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இன்னும் எத்தனை வருஷம் இந்த போராட்டம் நீடிக்க வேண்டும், எத்தனை வருஷம் அந்த வருஷம் அத்தனை வருடங்களும் இந்த தமிழ் பேசும் மக்கள் இன்னும் கஷ்டப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்விதான் எனக்குள்ள எழுகும். இதனால் தான் நான் முன்வைக்கின்ற ஒரு 10 அம்ச கோரிக்கை, அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் 10 அம்ச கோரிக்கை ஒன்று முன்னுக்கு வைக்கப்படுறேன். அதாவது இந்த யுத்தத்துக்கு முன்னுக்கு இருந்த தமிழ் பேசும் மக்களுடைய காணிகள் மீண்டும் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. நண்பர்களே, இந்த விடயங்கள் எல்லாத்திலும் மாறுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. ஆனால் அடிப்படை பிரச்சனை இனப்பிரச்சனை, தேசிய பிரச்சனை. கதைக்கிறதுக்கு மக்கள் உயிரோடு இருக்கணும், மக்கள் நல்ல கல்வி வளத்தை அடைஞ்சிருக்கணும், மக்கள் பொருளாதாரத்தில் ஒரு சிறந்திருக்கணும். அப்படித்தான் அவங்க உங்களுக்கும் ஆதரவு தருவாங்க. ஏனென்றால் பல வருஷ போராட்டத்தின் மூலமாக கல்வி பால் அடைந்திருக்கிறது, பொருளாதாரம் பாராளுந்திருக்கிறது, மக்கள் உடல்நிலை அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலை இன்னும் ஒரு 10-20 வருடங்கள் இந்த யுத்தம் நீடிக்க வேண்டாம், அல்லது இந்த பிரச்சனை நீங்கள் தீர்மானத்தின்படி அதை அடையணும் நினைச்சால் என்ன பொறுத்த அளவில் என்ன நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது புனர்வாழ்வு, புனரமைப்பு, மீள்குடியேற்றம், நீங்கள் கூறுகின்ற அபிவிருத்தி அனைத்தும் வேண்டும். ஆனால் ஜனாதிபதி தேர்தலை இந்த இலங்கை தீவை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நேரத்திலே தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகள், நீண்ட நெடுங்கால அரசியல் குறைபாடுகளின் விளைவாக எழுந்த எங்களுடைய சட்ட ரீதியான அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் முன்வைத்தாக வேண்டும். எமது சிங்கள சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லியாக வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரச்சனை. ஒரு தீர்வை உடனடியாக இந்த நாடு சந்தித்தாக வேண்டும். 2 பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கேவலம் 13வது திருத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்களும் அவருக்கு பின்னால் ஒரு நிமிஷம் அவருக்கு பின்னாலோ இவருக்கு பின்னாலோ இழுபடுவோமாக இருந்தால் அது மக்களுக்கு சேர துரோகமா இல்லையா? துரோகமா இல்லையா? செத்தவர்களுக்கு, செத்து கொண்டிருப்பவர்களுக்கு செய்கிற துரோகமா இல்லையா? இந்த அதிகார போட்டியிலே அடக்கப்படுகிற இனம், அடக்கப்பட்ட இனத்திற்கு என்ன வேலை?
சந்திரிகாவை கொண்டு வந்தோம், உங்களுக்கு தெரியும். சந்திரிகா வளையல்கள் வந்தன. சந்திரிகா கூட ஒரு முறை பெருமையாக சொன்னார், என்னுடைய படத்துக்கு அகல் விளக்கேற்றி யாழ்ப்பாணத்திலே கொண்டாடினார்கள். என்ன நடந்தது? சமாதான புறாவை போர் கழுகாக நாங்கள் சந்தித்தோம். அதற்கு பிறகு நாங்கள் சென்ற முறை என்ன செய்தோம்? மறைமுகமாக மஹிந்த ராஜபக்ஷவுடைய வெற்றிக்கு உதவினோம். என்ன நடந்தது? நடக்கக்கூடாத அனைத்தும் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த அரசியல் விளையாட்டு அதிகார போட்டியிலே அடக்கப்பட்டு கொண்டிருக்கிற இனத்திற்கு எந்த பங்களிக்கும் இருக்க முடியாது. எங்களை அடக்குவதற்கு பிரச்சனை தீராத வரையிலே நாங்கள் அடக்கப்படுகிற இனம். அதிகார பீடத்திலே அவரை இறக்கிவிட்டு இவரை ஏற்றுவதற்கோ, இவரை ஏற்றிவிட்டு பிறகு இன்னொருவரை ஏற்றுவதற்கோ இந்த சித்து விளையாட்டிலே எங்களுக்கு பங்கிருக்க முடியாது.